திருப்பாதும் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் இழைப்பேனோ. திருப்பாதும் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் இழைப்பேனோ. அருட்கடலாம் ஈசன் அடியவர் பாசன், அருட்கடலாம் ஈசன் அடியவர் பாசன், உருக்கம் நிறைந்தவின் உயிரான நேசன். திருப்பாதும் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் இழைப்பேனோ. ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே, ஆவியும் ஆன்மாவும் ஆண்டவர் பங்கே, கோவில் அவரல்ல புகலிடம் எங்கே. திருப்பாதும் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் இழைப்பேனோ. Yes, a blessing to the school. I'd like to pray for you, and then we will dedicate this well in the name of the Lord Jesus Christ. ஆறுதல் தேறுதல் அளித்திடும் செயல், ஆறுதல் தேறுதல் அளித்திடும் செயல், கூறும் மகிமையில் சேர்த்திடும் தோயல். திருப்பாதும் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் இழைப்பேனோ. உலையில் மெழுகு போல் உருகுதன் நெஞ்சம், உலையில் மெழுகு போல் உருகுதன் நெஞ்சம், மலையாதும் திருவடி வணங்கினேன் தஞ்சம். திருப்பாதும் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் இழைப்பேனோ. திருப்பாதும் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் இழைப்பேனோ. இறைவனின் அன்பு இணையற்றது, அதை எவ்விதம் நாம் விவரிப்போம். ஸ்திரியானவள்
தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று அவர் தன் அடியவர்களை பார்த்து சொல்வதாக வேதம் சொல்லுகிறது. ஒரு தாய் தன் குழந்தையை மறந்த பொழுதிலும் கூட அவர் நம்மை மறப்பதில்லையா? எத்தனை அருமையான ஒரு அன்பு! ஒரு சமயம் இந்தியாவில் இருந்து போதகர் ஒருவர் அரபு நாடு ஒன்றிற்கு சென்றிருந்தாராம். அங்கே இந்திய நாட்டைச் சேர்ந்த ஒரு இளம் தம்பதிகள் அவரை அன்போடு வரவேற்று உபசரித்தனராம். அவர்கள் வெளி தோற்றத்தில் மகிழ்ச்சியோடு காணப்பட்ட பொழுதிலும் விசேஷமாக அந்த தாயின் முகத்தில் ஒரு கவலைக்குரிய எப்பொழுதும் தோன்றி இருப்பதை அந்த போதகர் கண்டாராம். அன்போடு, அம்மா, உங்கள் மனதில் ஏதோ ஒரு கவலை இருக்கிறது, உங்கள் முகம் அதை காண்பிக்கிறது என்று அவர் சொன்னாராம். இதை கேட்டவுடன் அந்த தாயின் முகத்தில் கண்களில் தண்ணீர் வடிந்து ஓடுவதை அவர் கண்டாராம். விக்கலோடு கண்ணீரோடு அந்த தாய் சொன்னார்களாம், ஐயா, எங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தையை இந்த நாட்டில் வளர்க்க முடியாது என்ற காரணத்திற்காக என் தாயினிடம் ஒப்புவித்து வந்தேன். ஒவ்வொரு நாளும்